நான் நான் வந்து என் பேர் சேட்டு. நான் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வாணியார் அணை முள்ளிக்காடு கிராமத்தில் வசித்து வரேன். அது வந்து 2/1/2026 அன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு பெரிய ஆயா வந்து இங்கே வந்து புங்காங்கொட்டை பொறுக்கிட்டு இருந்திருக்காங்க டேம். சொல்லுங்கள். ஆயா பேர் காளியம்மாள். வந்து அங்கே ஃபாரஸ்ட்டில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கல்லுமணியப்பன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்து இங்கே வந்து புங்காங்கொட்டை பெருக்கிட்டு இருந்திருக்காங்க. புங்காங்கொட்டை பெருக்கிட்டு இருந்த ஆயா கிட்ட ஒரு 35 வயது உடைய நபர் வந்து புங்காங்கொட்டையாக உங்கள்கிட்ட வாங்கிக்கிறாயா தரங்களான்னு கேட்டிருக்காரு. நான் வந்து வீட்லேயும் பெருக்கி வச்சுருக்கேன், இங்கே பெருக்கினதை மட்டும் தர முடியாது, வீட்டில் இருக்கிறதான் வாங்கிக்கிறதா இருந்தால் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன் சரி ஆயா எங்கள் அப்பா அங்கே உள்ளே உட்காந்துருக்காரு, அங்கே இருக்கிறாரு முன்னாடியே, நீங்கள் அந்த காயும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காத்தி வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா போய் திடீர்னு புதைக்குள்ளே கூட்டிகிட்டு வண்டியில் பைக்கில் உட்காத்தி வச்சுட்டு போயிட்டார். உள்ளே ஒரு 50 அடி தூரம் தான் இருக்கும். திடீர்னு தூக்கிட்டு போயிட்டு ஆயாவை வந்து கழுத்தை பிடிச்சி, ஆயா சத்தம் போடவும் கழுத்தை பிடிச்சி துணியை 3 சுற்றி இறுக்கியிருக்கிறாரு. இறுக்கி நெஞ்சிலெல்லாம் குத்தி என்ன தொந்தரவு கட்டிருப்பாராட்டுங்குது. அது தோடு பறிச்சாரா இல்லை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாரான்னு தெரியல. அடித்து ஆயா இறந்துருச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டார் புதைக்குள்ளே. ஒரு ஆயாவுக்கு எவ்வளோ நேரம் கழித்து சுயநினைவு வந்ததுன்னு தெரியல. அதுவே சுயநினைவு வந்து மேலே வந்து அந்த இடத்துல ஒரு செடி கொடிங்கெல்லாம் வந்துருக்கு, அதை பிடிச்சி ஏறி வந்திருக்குது. வந்துட்டு போகிற வழியில் வந்து நடந்து போயிருக்குது. கொஞ்ச தூரம் போனவுடனே அதையே நான் குறிப்பிட்ட ஆள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வளைச்சதாகவும் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. இடையில முன்னாடி ஒரு பைக்குக்கார் வந்தவுடனே என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு. ஆயா வந்து இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாங்க, அடித்து போட்டு போயிட்டாங்க, கண்ணு செத்து என்னை சாவடிச்சு போட்டு போயிட்டான்ட்டு அழுந்துக்கிட்டு காதில் வாயில் மூக்கில் எல்லாமே ரத்தம் வந்திருக்கு, பிறப்பொருள் பொண்ணு எல்லா இடமும் ரத்தமாக போயிருக்குது. அப்போ வந்து அவர் என்ன கேட்டிருக்காரு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஆனால் நண்டு பிடிக்க வந்தேன், இந்த மாதிரி 2 பசங்க வந்து ஏதோ பண்ணிட்டானுங்களான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது சொல்லிவிட்டு சரி அப்புறம் ஒன்று பண்ணி போனாங்க. இது வரைக்கும் வந்து என்ன நடந்ததுன்றது தெரியல, என்ன நடவடிக்கையில் இருக்குதுன்றதும் நமக்கு தெரியாது. அந்த அம்மா வந்து இப்போது வந்து பாப்பிரெட்டிப்பட்டி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ண இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு தருமபுரி ஜிஹெச்சில் இடத்த போய் சேர்த்துட்டாங்க. இப்போ தருமபுரி ஜிஹெச்சில் தான் இருக்காங்க, ஐசியூவில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் டாக்டர் ரிப்போர்ட்டும் என்னன்றதை தெளிவாக சொல்லலை. இல்லை மாதர் சங்கத்து சார்பாக வந்து அம்மாவெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலே ஆயாவை பார்த்துட்டு வந்து இப்போ ஸ்டேஷன் போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை தத்தமாக தேடிட்டு இருக்கோம், 3 பேர் போலீஸை வச்சு தேடிட்டு இருக்கும் பாருங்க, இன்னும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா தகவல் சொன்னாங்க. இது மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 80 வயசு பாட்டிக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது இனிமேல் வந்து ஆடு மாடு ஓட்டிகிட்டு நிறைய பொம்பளைங்க தனியாக தான் போகிறாங்க. பிள்ளைங்களும் ஸ்கூல் போயிட்டு இந்த வழியில் தான் ஒரு 2 கிலோமீட்டர் எங்கள் தோட்டத்துக்கெல்லாம் வரணுன்னா ஸ்கூலை விட்டு இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்து வர சூழ்நிலை இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதுக்கான ஆர்ப்பாட்டம் நடக்கும், நடவடிக்கை எடுக்கணும், ஆர்ப்பாட்டமும் பண்ணலான்னு இருக்குதா. கண்டிப்பாக இப்போ அந்த விஷயத்தை செஞ்சவங்களே வந்து ஒரு கஞ்சா பாதையில் தான் செஞ்சுருக்கணும். ஒரு சுயநலமாக வந்து இருக்கிறவங்க வந்து ஒரு 80 வயசுக்கிட்ட வந்து ஒரு ஆயக்கிட்ட தொந்தரவு கட்ட மாட்டாங்க. இந்த பகுதியில் பார்த்தோங்கன்னா நிறைய கஞ்சா புழக்கம் இருக்கிறதா தெரியுது. நிறைய பேர் வந்து பேசுனதாகவே திருப்பி பேசுகிறான், என்ன பண்ணுறான்னே தெரியல. அவன் என்ன திடீர்னு பார்த்தானா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஏற்கனவே பண்டிகையிலேயே கூட ஒரு பையன் வந்து கத்தியை தூக்கிட்டு வெட்ட வரான், அவனே கஞ்சா போதையில் தான் வந்திருப்பான் போல இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே கஞ்சா போதையில் தான் நிறைய பேர் வராங்க. கோரிக்கையாக வைக்கிறது என்னென்னா, ரெகுலராக இந்த ஏரியாவில் ஒரு 2 போலீஸ் வந்து பாதுகாப்பில் எனி டைமும் இருக்கணும். சரி, அது பக்கத்தில் இருக்காங்க. அவங்க கோயிலுக்கு வர நாங்கள் வந்து மலையாள மக்கள் சங்கத்துடைய மாவட்ட தலைவராக இருக்கிறோம். இந்த பகுதியில் வந்து இதுவரையிலும் எங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் எப்பயும் நடந்ததில்லை. ஜனங்கள்லாம் வந்து ஆண்கள்லாம் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. வாணியார் டேமில் நிலம் கொடுத்துட்டு நிறைய பாதிக்கப்பட்டு நிலம் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. பெண்கள் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இங்கே இருக்காங்க. எல்லோரும் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவம் இதுவரையிலும் நடந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து இது ஒரு சம்பவம் நடந்ததுனால எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. பெண்கள் நடமாடக்கூடிய அச்சப்படுறாங்க, வந்து ரொம்ப பயமாகவும் இருக்குது வெளியில் இங்கே வர்றதுக்கு. இது வந்து இந்த ரொம்ப புதக்காடு, இந்த சுடுகாடு இதெல்லாம் இருக்கனால ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அந்த பக்கம் பாதை வழி பாலம் கட்டியிருந்தாங்க, அதுவும் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ வந்து அந்த பாலத்து வழி போக முடியாதனால எல்லோரும் இந்த வழியில் தான் வந்து போயிட்டுருக்கணும். இது பேரனுக்கு வந்து கல்யாணம்னு சொல்லிவிட்டு நாள் என்கிட்ட வந்து சொன்னது, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா, நான் வந்து போயிட்டு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னது. எங்கிட்ட வீட்டில் எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனது. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வந்துடுறோம் அப்படின்னு போனது. அதுக்கப்புறம் எங்களுக்கு வரல என்னன்னு தெரியலன்னு நாங்களும் யதார்த்தமாக எப்போ இருக்கிற மாதிரி தான் இருந்தோம். எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க அந்த அம்மா.
அப்புறமா சரி தகவல் சொன்னாங்க, இது மாதிரி உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. நாங்கள் எப்பயுமே ஃபோன் பண்ணுவோம், அவங்க பேரனுக்கு மகனுங்களாம் வந்து சாலூரில் இருக்காங்க. அவங்களுக்கு 5 பசங்க அந்த அம்மாவுக்கு. அவங்க இருக்கும்போது நாங்கள் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லும்போது, சரி உடம்பு முடியல எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு நாங்களும் தகவல் சொன்னோம் அவங்களுக்கு. அப்போது வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகும்போது தான் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அவங்களுக்கு முடியாமல் போனது காரணம் எங்களுக்கு என்னென்னு தெரியும். நைட்டு 9 மணிக்கு தான் எங்களுக்கே தெரியும். கேரளாவில் எங்கள் சொந்தக்காரர் இருக்காங்க, அவங்க ஃபோன் பண்ண பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் தருமபுரி பாப்புலேட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகலான்னு போகும்போது அவங்க இல்லை தருமபுரி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. தருமபுரியில் போய் அனைத்திந்திய ஜனநாயக மகாசங்கம் சார்பாக நாங்கள் போய் அந்த அம்மாவை பார்த்தோம். பார்க்கும்போது அவங்க வந்து ஐஸ் வார்டில் வச்சுருந்தாங்க. 2 நாள் வந்து நிறைய ரத்தப்போக்கு அவங்கள உடம்புல இருந்து நிறைய போயிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் 6 மணி வரலாம் அங்கேயே தான் இருந்தோம். அப்புறம் ஐஸ் வார்டிலேருந்து அப்புறம் ரத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, உடம்புல ரத்தம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு வந்து 8 மணிக்கு மேலே போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கலான்னு சொல்லிட்டு பாப்புலேட்டி ஹாஸ்பிட்டல் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அப்போ வந்து போய் பார்க்கும்போது அவர் இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது சொன்னார், இது மாதிரி என்னாச்சு, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் பாருமா உங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கோம், 3 பேர் போட்டு நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நிறைய உடம்புல ரத்தம் போயிட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு தெரியுதுமா, வந்து என்ன சம்பவம் நடந்ததுன்னு நான் சொல்ல முடியாது டாக்டரில். வந்து தள்ளி விட்டால் கூட கீழே வயிற்றுல ரத்தம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. தள்ளி விட்டு கீழே விழுந்து அது வயசான அம்மா 75-50 வயசு அம்மாவுக்கு எப்படி வரும்னு கேட்டால், அவர் கட்டி இருந்தால் கூட இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அது சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இன்னும் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லாம் வரட்டுமா, அவங்க சொல்லுவாங்க, நம்ம அப்புறமா இன்னும் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே வந்து நாங்கள் பார்க்கல, இன்னும் போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கல. 2 தடவை போனோம், அவரும் வெளியில் போயிட்டார், நாங்களும் வெளியில் கொஞ்சம் வேலையாக போய் வேறு வேலையாக சொந்த வேலையாக வெளியில் போயிட்டோம். நீங்கள் அந்த அம்மா கிட்ட பேசுனீங்களா? என்ன அந்த நடந்துச்சு? அம்மாட்ட பேசணும். அந்த அம்மா என்ன அந்த சொன்னாங்க? அம்மா வந்து இது மாதிரி தான் நான் போய் பேசணும், மாசங்கத்தில் போய் பேசணும். இல்லை நீங்கள் அந்த அம்மா வந்து நான் கீழே விழுந்ததுனால எனக்கு ப்ளீடிங் ஆச்சுட்டாங்களா, இல்லை அந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த அப்படின்னு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இப்படி ஆச்சுமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம். உங்கள் பேர் என்ன, அவங்க பேர் எல்லாமே சொன்னாங்க, எந்த ஊர் எல்லாமே என்ன பேர் அவங்க பேர்? அவங்க பேர் காளிமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன அவங்களுக்கு தெரியும், நாங்கள் பக்கத்து வீட்டு, அதனால் அவங்க வந்து சொன்னாங்க, என்ன அவங்களுக்கு பிரச்சனை, நான் புங்கங்கிட்ட பொறுக்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து வழியில் ஒரு ஆள் வந்தாங்க, அவங்க எங்கிட்ட சொன்ன விஷயம் இப்படி தான் சொன்னாங்க, என்னை ஒரு ஆள் தள்ளி விட்டாங்க, தள்ளி விட்டு என்னை அங்கே இழுத்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சம்பவம் நடந்தது, அடித்தாங்களா என்ன பண்ணாங்கன்னு சொன்னேன். கேட்டோம். என்ன அங்கேருந்து துண்டு இருந்தது கீழே சுடுகாட்டில், அந்த துண்டில் போட்டு என் கழுத்தை நல்லா கட்டிட்டாங்க, கட்டிட்டு இங்கே குத்துனாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, என் கால் 2 காலும் மிதிச்சிட்டாங்க, எனக்கு தெரியல எதுவுமே என்ன நடந்ததுன்னு தெரியல, இது மட்டும் சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு மேலே கேட்கல, எதுவும் கேட்கல.